ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டியூன்ஸ் டிராவல்ஸ். போன வீடியோவில் நம்ம டாங் வேலியில் சன்ரைஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்து முடிச்சுட்டு நம்மளுடைய ஹோம் ஸ்டேக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனோம். இதுதான் அந்த ஹோம் ஸ்டே. நீங்கள் வெலாங் வந்தீங்கன்னா நீங்கள் ஹோம் ஸ்டேல தான் தங்குற மாதிரி இருக்கும். ஹோம் ஸ்டே ரொம்ப லக்ஸூரியஸானா இருக்காது. அவங்க தங்குற வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட் ரூம் அந்த மாதிரி இருக்கும். அதில் தான் நம்ம தங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கேருந்து வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஆர்மி பேஸும் இருக்குது. அப்புறமா நாங்கள் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வார் மெமோரியலுக்கு கிளம்பிட்டோம். எங்களுடைய ஹோம் ஸ்டேலேருந்து இந்த வார் மெமோரியல் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3 minutes தான் ஆகும். நம்ம இப்போது வெலாங்கோடைய வார் மெமோரியல் தான் வந்திருக்கோம். பாருங்க, இந்த வார் மெமோரியலோட ஹிஸ்டரியை நான் சொல்றேன். இந்த பேட்டில் 21 October 1962ல ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் சைனீஸ் ஃபோர்ஸஸ் இந்தியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல தான் இந்த வார் நடந்துச்சு. அதனாலதான் இது பேட்டில் ஆஃப் வெலாங்னு சொல்றாங்க. சைனீஸ் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம டைரக்டா இந்தியன் டெரிட்டரிக்குள்ள நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் ஆர்மி கிட்ட வெறும் பிஸ்டல், ஸ்வாடும், நைஃபும் மட்டும்தான் இருந்தது. எந்த ஒரு அட்வான்ஸ் கன்ஸே இல்லை. ஆனா இதுவே சைனீஸ் கிட்ட அட்வான்ஸ் கன்ஸ், ரைஃபிள்ஸ்னா இருந்தது. இந்த ரைஃபிள்ஸ் வச்சு அவங்களால லாங் ரேஞ்சில் சுட முடியும். ஆனா இந்தியன் ஆர்மி கிட்ட நைஃப், ஸ்வார்டு, பிஸ்டல் இருந்ததுனால பிஸ்டல்னா நம்ம ஷார்ட் ரேஞ்சில் தான் சுட முடியும். நைஃப், ஸ்வார்டுனா பக்கத்துல இருந்தா முடியும். அதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய லாஸே இருந்தது. இருந்தாலும் நம்ம இந்தியன் ஆர்மி கிவ் அப் பண்ணாம பிரேவரியை எக்ஸிபிட் பண்ணாங்க. இந்தியன் ஆர்மி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பேரு தான் ட்ரை ஜங்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னா, கரெக்டா அவங்க வர பாதையை கண்டுபிடிச்சு 2 சைட்லயும் நின்றுட்டு கரெக்டா அவங்க பக்கத்துல வந்தோடனே அவங்களுடைய நைஃப், ஸ்வார்டு, பிஸ்டல் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. இது எப்படினாலும் நடந்தும் அந்த 2 சோல்ஜர்ஸ் இறப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் கூட அவங்க ரொம்ப பிரேவா நின்று சண்டை போட்டாங்க. இதுலதான் நம்மளுடைய மதர்லேண்டை அவங்க சேவ் பண்ணாங்க. நீங்க இப்ப பாக்குற லிஸ்ட் தான் எத்தனை பேர் இறந்தாங்கன்றது. இந்த பேட்டில் நம்ம இந்தியன் ஆர்மில இருந்து 1500 இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்தாங்க. அது மரியாதை செலுத்ததான் இங்க வார் மெமோரியல் கட்டியிருக்காங்க. அதனாலதான் வார் நடந்த இடத்துலயே வார் மெமோரியல் கட்டிட்டாங்க. அதனாலதான் இங்க வந்தாலே பேட்ரியாட்டிக் ஃபீல் நம்மளுக்கு வரும். ஜெய்ஹிந்த். நம்ம வார் மெமோரியல் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வில்லேஜான காஹோல இருக்கிறது போய் பார்க்க போறோம். ரோடு கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் மந்த் ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு. அதனால ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஆனாலும் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இதை திருப்பியும் ரோட கன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
காஹோ வந்து மேயர் ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்கிற ஏரியா. இந்த காஹோ லாஸ்ட் சென்சஸ் கணக்குப்படி 65 பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. காஹோல ஃபுல்லா புத்திஸ்ட் தான் வழிபட்டுட்டு வராங்க. அப்புறமா இந்தியாவுக்கு பார்டருக்கு அப்புறமா சைனா தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி டிபெட் தான் இருந்தது. இந்த டிபெட்டை சைனா ஆக்கிரமிச்சதுனால அது சைனாவா ஆயிடுச்சு. அப்புறமா இந்த காஹோ வில்லேஜ்ல ஃபுல்லா டிபெட்டியன்ஸ் தான் இருக்காங்க. சைனா ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறமா டிபெட்டியன் மக்கள் சில பேர் இங்க வந்தாங்க. டிபெட்டியன் செட்டில்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பக்கத்துல இருக்கிற வில்லேஜஸ்லனா அவங்கள ஆக்கிபை பண்ண வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் தான் இந்த காஹோ. இது நடந்ததுனால அங்க வாழ்ற டிபெட்டியன்ஸ் ரொம்ப லாயலா இருந்துட்டு இந்தியன் ஆர்மி கூடயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டிபெட்டியன்ஸால கோல்டான பிளேசஸ்ல வாழ முடியும். அதனால இந்தியன் ஆர்மி கூட ஜாயின் அப் ஆனதுனால அவங்க வந்து இருக்கிறதுலே கோல்டான பிளேசஸ்லனா அவங்க கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நார்த் ஈஸ்ட் கார்னர் வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடிஞ்ச ஒரே ரோடு. இதுக்கு மேல நம்மளால டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா அது சைனா பார்டர், இன்டர்நேஷனல் பார்டர் ஆயிடும். ரோடு ரொம்ப மோசமா இருந்ததுனால காஹோ வில்லேஜ்குள்ள என்டர் பண்ண முடியல. ஆனா உங்களால இங்க இருந்தே பார்க்க முடியும் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம மிம்மில இருக்கிற டாங்டோ ரிசார்ட் தான் போய் ஸ்டே பண்ண போறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிம்மில இருக்கிற டாங்டோ ரிசார்ட்ல போய் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.